எப்ப அரெஸ்ட் பண்ணீங்க? சரண்டருங்க ஐயா. அப்ப ஆய்வாளர் ஆயவே இல்லை. இந்த கிரைம் இவ்வளவு ப்ரூட்டலா இருக்கே. ஆனா எஃப்ஐஆர்ல டீட்டெயில் இன்ஃபர்மேஷனே இல்லையே சாமி. அவரா வந்து சரண்டர் ஆயிட்டாரு, உங்க வேலை ஈஸியாச்சுன்னு என்கிட்ட கூட்டி வந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. நீங்க அனுமதிச்சீங்கன்னா சில வார்த்தைகளை நான் சொல்ல விருப்பப்படுறேன் மை லார்ட்ஷிப். இந்த பாருங்க, என்னை பேரை சொல்லியாவது கூப்பிடுங்க. இந்த லார்ட்ஷிப்லாம் வேணாம். அப்படி கூப்பிடணும்னு சட்டத்திலே இல்லை. ஒன்னு சார்னு கூப்பிடுங்க, இல்ல ஐயான்னு கூப்பிடுங்க. நான் ப்ரொசீட். சார், என் கிளைண்ட் பிறவியிலேயே வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி சார். அதான் தெரியுமே. டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்களா? இருக்காங்க சார். வணக்கங்க. இந்த ரெண்டு கூட நீ தான் பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கிய, உண்மையா? ஆனா இதுல யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் பண்ணேன்னு சொல்றாரு. எங்க அண்ணா அப்படி பண்ணிருக்காது, அது ஏதோ போய் சொல்லுவேன். சத்தம் போட்டா வெளியே அனுப்புங்க. யாராவது ஒன்னு ஒத்துக்கன்னு மிரட்டினாங்களா? பணம் தரேன்னு சொன்னாங்களா? சரி, என்ன காரணத்துக்காக கொலை பண்ண நீ? நான் ஒன்னும் சும்மா பண்ணல, என்ன பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்றாருங்க. யாரு அவங்களாம்? அவங்கன்னா யாருமா? எங்க இருக்காங்க? அவங்கதான் செத்து போயிட்டாங்களே. அம்மா, நான் கேட்கறத அவன் புரியுற மாதிரி சொல்லுமா? ஐயா, அவருக்கு எல்லாம் புரியுதுங்கய்யா. போலீஸ் தான் அடிச்சு துன்புறுத்தி அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க. கேளு. என்னெல்லாம் அப்படி பண்ண முடியாது. போலீஸ் தான் பாவம் பயந்து போயிட்டாங்களாம். மோடரோட மோட்டிவ் நீங்க. அவன் கொலைகாரன் சொல்றியா? உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? கொடு. ஏமா, என்ன காரணத்துக்காக கொலை பண்ணானா? ஐயா, என்னது? காரணம் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு